இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த காலவெளியில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். இந்த நாளில் ஒரு புதிய லோகோஸ்வாதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவாறாக சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகள் ஐக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள் ஆகி எப்படி ஆயிலும் மரித்திருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி அவரோடு பாருங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை குறித்து நம்ம பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவம். இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதல் எல்லாருக்கும், அவரை விசுவாசிகள் நம்பர் எல்லாருக்கும் உண்டாயிருக்கும்படி கர்த்தர் செஞ்சிருக்கு. உயிரோடு வருவது பெருசு அல்ல. பாருங்க, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை பாருங்க, முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ள பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அந்த உயிர்த்தெழுதல் நான் பங்கெடுக்கும்படி எனக்கு முன்னே உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை வல்லமை, அவருடைய பாருங்க, நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை, the power of resurrection என்று சொல்லப்படுறது பவர். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் வரும்போது ஒரு வல்லமை உண்டாகும். இந்த வல்லமையை நான் அறியும்படிக்கு அவருக்கு மரணத்துக்கு மரணமாக பாருங்க, எப்படியாயிலும் அவர் உயிரோடு இருக்கணும் வரணும் என்பதற்காக தகுதியாகும்படிக்கு நான் என்ன செய்றேன், அவரை நான் பற்றி பிடித்துக் கொள்கிறேன். பாருங்க, நான் அவரோடு இருக்கிறேன். அவர் சொல்லும்போது அதுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன் சொன்னார். கர்த்தருடைய மகிமையையும் வல்லமையும் அது எங்க உண்டாகிறது பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தான். உயிரோடு இருக்கிறவர் பாருங்க, அது வசனம் பார்க்கும்போது நம்ம உயிருள்ளவராகவே ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாட்களிலே. அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது, நான் எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். எதுக்கு விடுறேன் அப்படின்னா, அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டு அவர் எப்படி மறுபடி உள்ள வந்தாரோ அதே போல நானும் அந்த உயிர்த்தலுக்கு ஒப்பான உயிர்த்தலை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் அப்படி செய்கிறேன். அதுக்காக நான் எல்லாவற்றையும் என்னுடைய படிப்பு அந்தஸ்து அது வந்தது போனது நஷ்டமாக கருதுகிறேன். என்னுடைய பணம், என்னுடைய சொத்து எல்லாமே நான் குப்பை என்று கருதுகிறேன். அதுக்காக எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் என்ன செய்றேன், அந்த உயிர்த்தெழுதல் எனக்கு பங்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் இப்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறியும்படி, அப்படி அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அறியணும்னா அவரோட பாடுகளை சகிக்க வேண்டும், அவரோட பாடுகளை நான் பட வேண்டும், அவரோடு மரணத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறது அல்லவா, அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ள எல்லாவரையும் நான் குப்பையாகவும் நஷ்டமாகவும் அது கஷ்டமாகவும் தூக்கி தூர போட நான் ஆசையாயிருக்கிறேன். அது குப்பை என்று எண்ணுகிறேன். பாரு, அப்போ எவ்வளவு ஒரு பெரிய ஆசை கர்த்தருடைய அந்த வல்லமையான உயிர்த்தெழுதல் மேல வைத்திருந்தார். அப்போ மனுஷன் மரிக்கிறது ஒரு காரியம் அல்ல, உயிரோடு வந்து அவரோடு வாழ்வது. உயிரோடு எல்லாரும் வந்துடுவாங்க. ஒரு விஷயம் இருக்கு, 2 காரியம். ஒண்ணு, எல்லாரும் உயிரோட வந்துடுவாங்க, ஆனா எல்லாரும் ஆண்டவருடைய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க மாட்டாங்க. உயிரோடு வந்துடுவாங்க, ஆனா நித்திய அழிவுக்கு போயிடுவாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, அந்த 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 மகிமையான உயிர்த்தெழுதல் நான் பங்குள்ளா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். The power of the resurrection, I want to feel the power of the resurrection. அந்த பாருங்க, ஆண்டவர் உயிரோடு எழும்பும் ஒரு வல்லமை புறப்படுது. வல்லமை நான் அனுபவிக்க விரும்புகிறேன், நானும் அவரோடு இருக்க விரும்புகிறேன். அதற்காக இந்த உலகத்தில் எல்லாம் குப்பை என்று விடுகிறேன். சில சமயம் நம்ம எல்லாருமே எதுக்கு தான் ஆயத்தப்படுவோம்னா, இந்த உலகத்துல அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் தான் கர்த்தரை தேடுறவங்க இருக்கிறார். இந்த உலகத்துக்காக நம்ம ஆண்டவரை தேடாது. பாருங்க, ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும் போது 5 அப்பத்தை 2 மீனையும் 5000 பேருக்கு கொடுத்துட்டார். கொடுத்த உடனே ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க. 5000 புருஷனுக்கு மட்டும், ஸ்திரீகள் எல்லாம் நிறைய பார்த்து 50,000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க 5 அப்பத்தை 2 மீன். இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை தான், இயேசுவை பின்பற்றி போனா ரொம்ப நல்லது, குறையில்லாமல் நடத்துவாருன்னு சொல்லிட்டு இயேசு அவர் சாப்பிட்டுட்டு அடுத்து தேடிக்கிட்டே இருக்கான். இயேசு எங்கேயும் ஒழித்து போயிட்டாரு. ஆனா இவர்கள் தேடி அந்த கடற்கரை இந்த கடற்கரைக்கு அப்புறம், அதாவது கடந்த சைடில் போய் நீங்க அங்கெல்லாம் போய் தேடிட்டு வராங்க. அப்போ இயேசு பார்த்துட்டாங்க. இயேசுவே, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறீங்க, எங்கேயா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க எதுக்காக தேடுறீங்கப்பா, அற்புதத்தை பார்த்ததுனால தேடுறீங்களோ இல்ல அப்பம் புசி திருப்தியனால தேடுறீங்களான்னு கேட்டார். கேட்டு சொல்றாரு, இந்த இம்மைக்காக அழிந்து போற போஜனத்துக்காக நீங்கள் கிரியை நடப்பித்தால் எல்லா மனுஷனை காட்டில பரதைக்கப்பட்ட நிலை இருப்போம். அந்த நிலைமை வேண்டாம். அழியாத ஜீவனுக்காக போராடுங்க, ஒரு நித்திய வாழ்வுக்காக, நித்திய ஜீவ வாழ்க்கைக்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள், எல்லாவற்றையும் குப்பையை நஷ்டம் என்று விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னா, நம்ம ஆளுக்கு அதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க.
நான் சர்ச்சுக்கு வரேன், எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஆண்டோட ஜெபம் பண்ணா கொடுப்பாரா, இது கொடுப்பாரா, வேலை கொடுப்பாரா, பொண்ணு கொடுப்பாரா, பையன் கொடுப்பாரா, சொத்து கொடுப்பாரா, வீடு கொடுப்பாரா, எல்லாம் கேட்டுட்டே இருப்பாரு. ஏன்னா ஆனா இங்க பவுல் சொல்றான், எல்லாவற்றையும் குப்பையின் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியாது. ஆஃப்டர் டெத் யாருக்கு தெரியும், என்ன நடக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்த நாளாக ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு வந்து விட்டார், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனால அந்த உயிர் தெளிந்த வல்லமையில நானும் பங்கெடுக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். அதற்காக அவனுடைய சொந்த சொத்துக்களை எல்லாம் விற்று தானம் பண்ணினான், எல்லாருக்கும் கொடுத்துட்டான், ஒன்றும் வைக்கல. அது எல்லாத்தையும் குப்பை நஷ்டம் என்று எண்ணினான். இந்த ஆண்டோடைய இந்த வல்லமைக்கு முன்பாக எல்லாம் ஒண்ணுமே இல்லை என்று அவன் நஷ்டம் என்று எண்ணி விட்டு விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம எதுக்கை தேடிக்கொண்டு எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம், எது மேன்மையானது என்று நம்ம நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க எது மேன்மை நினைக்கிறீங்க? சற்று யோசனை பண்ணி பாருங்க, எது உங்களுக்கு மேன்மையா இருக்கு? அப்பா இந்த ஒரு கடை இருக்குப்பா, தீத்துட்டா போதும் நினைப்பீங்க. பணம் இல்லாதவனுக்கு பணம் இருந்தா நல்லா இருக்கும். பணம் நிறைய வச்சிருக்கணும், என்ன இருக்குன்னு எழுப்பா, யோசனை பண்ணி பாரு. நிறைய பணம் இருக்கு, வைக்க இடம் இல்லை, என்ன நினைப்பான்? உனக்கு என்ன வேணும்? அந்த பணத்தினால அவனுக்கு சந்தோஷம் வராது, அந்த பணத்தினால நிம்மதி வராது, அந்த பணத்தினால அவனுக்கு எந்த விதமான மாற்றமும் வராது. கஷ்டம்தான். என்ன கஷ்டம்? எவனாவது அடிச்சுட்டு போயிடுவானோ, வழியில பாருங்க, மடியில கனம் வழியில பயம்னு சொல்லுது பாருங்க. நிறைய பணம் இருந்தா இன்னைக்கு திருட வந்துடுவானோன்னு பயம்தான். ஒண்ணுமே இல்லாதவன் ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான், ஒண்ணு சந்தோஷமான ஒண்ணுமே கிடையாது, திருடுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியானால் இந்த நாட்கள் அருமையாளர், நமக்கு வேண்டியது என்ன, எது மிக முக்கியமானது என்பதை நீ அறிந்திருந்தால் இந்த அப்போஸ்தலன் பவுலை போல சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? நான் அவருடைய மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி எல்லாவற்றையும். அப்போ அவரோடு நாம் எழுந்திருக்கணுங்கிற எண்ணம் அப்போஸ்தலன் பவுலுக்கு வந்தது. அதனாலதான் பிலிப்பியர் சொல்லும்போது அவர் சொல்றாரு, தானே ஒப்பு கொடுத்து தன்னை ஜீவனை கொடுத்தார் இயேசு, அவரை போல நானும் மாறணும், அவரை போல நான் மரணத்தில் ஒப்பு கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, அவரோடு உயிர்த்தெழுந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ளணும். சோதரம் அவரை அறிகிற அறிவை நமக்கு வேணும்னு சொல்லி அவர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சற்று யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் எதை முக்கியப்படுத்துகிறீங்க? மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையா, இல்லை இந்த உலகத்தோடு இருக்கிற பொருள், அழிந்து போற பொருட்களா? எது வேணும்னு சொல்லி கர்த்தரும் சொன்னார், நீங்களும் நாம் எதை எடுத்துக்கொள்ள நமக்கு ஆண்டவருக்கு சொல்லியிருக்காரு. உங்க சித்தம் தான், உங்க இஷ்டம் தான். ஏதோ நம்ம யாரும் அப்படி மந்திரம் பண்ணி மயக்கிறது கிடையாது. இஷ்டம், நம்ம இருதயம் விருப்பப்பட்டு செய்யறது தான் கர்த்தர் பார்க்கிறார். நீ தேடுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அவர் கம்பிள் பண்ணி நம்மளை மாற்ற மாட்டாரு, நாம மாறினா தான். நம்மளை யாராலும் மாற்ற முடியாது. மதத்தை மாத்திட்டா அதை மாத்திர யாரையும் மாற்ற முடியாது. நம்ம இருதயம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். இந்த நாட்கள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இருதயம் தான் சொல்லிச்சு, நம்முடைய என்ன சொல்லுது? சற்று யோசனை பண்ணி பாருங்க. உயிர்த்துல பங்கு வேணுமா, இல்ல உலகத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? எது வேணும்? உலகத்தில் ஆசீர்வாதம் கொடுப்பாரு. நீ மேல தேடின கீழே எல்லாம் இலவசமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாவற்றையும் கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை உயிர்த்தலையும் பங்குகளையும் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேடுங்கள், கர்த்தர் நாம எப்படும் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.